ஆகையால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்விட்சுங்கிறது வந்து கிட்டத்தட்ட இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன்னா இப்போ இஃப் எல்ஸ் நம்ம ஒவ்வொரு இஃப் எல்ஸ்னு போடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு டைமுக்கு மேலே பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு போட்டிருக்குன்னு. அதே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே தான் வரும். ஆனால் இது அதை கம்பேர் பண்ணும்போது பார்க்க ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ ஓகேப்பா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இஃப் எல்ஸ்னால் எனக்கு மல்டிபிள் தடவை லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து இஃப் எல்ஸ் அப்படின்னு அதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ மேல் ஆர் ஃபீமேலுங்கிறது பார்த்துக்கலாம். ஆல்சோ ஒரு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அதிகபட்சம் ஒரு 8 தடவை திருப்பி அதே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இருக்காது. சுவிட்சில் ஒரு மென்ஷன் பண்ணிட்டு கீழே ஒரு கண்டிஷன் விட்டு நம்ம டிக்ளேர் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டே இருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் சுவிட்சில் நம்ம பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும். ஓகே, ஏன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம சுவிட்ச் வச்சா தான் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் சுவிட்ச் கோடுக்குள்ளே போவோம் வாங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னன்னா பேசிக்காக செலக்ஷன் டைப் பண்ணி வச்சுருவோம். இப்போ நான் அப்படியே கிளாஸ் நேம் போட்டிருக்கேன். அண்ட் பப்ளிக் ஸ்டடி வைட் இதெல்லாம் ஓகேயா, காப்பி பண்ணிக்கிறேன் சார். சேவ் பண்ண போகிறேன். இப்போ தான் சேவ் ஆல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து சுவிட்சுக்கான ஸ்டேட்மெண்ட்னா ஃபஸ்ட் சுவிட்ச். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு நான் ஒரு வேல்யூ போடுறேன். ஏ ஈக்குவல் டு 20 அப்படி போடுறதுன்னா இதில் வந்து நம்ம இப்போ எப்படி சுவிட்ச் SWITCH சுவிட்ச் அதுக்கு ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏவே கொடுக்குறேன். ஏ அப்புறம் ப்ளஸ் பண்ணிட்டு இதில் கேஸ் கேஸ் 1, இந்த ஒன்றுங்கிறது தான் கண்டிஷன். ஓகே, இப்போ வந்து ஏ வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஓகே, இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த வேல்யூ, அதாவது சுவிட்ச் இஃபெல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதே தான் இந்த கேஸ் 1ஓட வேல்யூ வந்து ஏவா இருந்தா எனக்கு இது பிரிண்ட் பண்ண அர்த்தம். ஓகே, இந்த வேல்யூஸ் 1 அப்படி பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரேக் அடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டே நான் இப்போ கொடுக்குற வேல்யூ வந்து 20 தான்ப்பா இருக்குது, சேமாக தான் இருக்குது. அப்படின்னா எனக்கு என்ன ஒன்று கிடைக்குன்னா அது உடனே பிரிண்ட் ஆகி இது வந்து ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிட்டுனா அது ஒரு பிரேக் ஆயிரும். ஓகே, சுவிட்சை பொறுத்த வரைக்கும் தி கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 நம்ம மல்டிபிள் டைம் போட்டுக்கிட்டு போகலாம். அண்ட் இதே இது டிஃபால்ட் ஒரு வேல்யூ உண்டு, டிஇஎஃப் டிஃபால்ட் கீவேர்டு டிஃபால்ட். அதில் வந்து இதில் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இது எதுவானாலும் இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் ரன் ஆகி எதுவுமே எந்த கேஸ் கண்டிஷனுமே ஒத்து போகல அப்படின்னா எப்படி இஃபெல்ஸ் எல் ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக ரன் ஆகுமோ அதே மாதிரி இதில் வந்து டிஃபால்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஓகே, இதுக்கு வந்து பிரேக் கண்டிஷன் தேவையில்லை. இதே எனக்கு வந்து டிஃபால்ட் ஃபஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா மட்டும்தான் பிரேக் கண்டிஷன் தேவைப்படும், இல்லை பிரேக் கண்டிஷன் நமக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு சாம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை கூட பண்ணி பார்ப்போம், நோ ப்ராப்ளம்.
ஏ ஈக்குவல் டு 2 இருக்கு ஓகே. இப்போ வந்து கேஸ் 1 அதாவது கேஸ் 1 1 அப்படிங்கிறது 1 தான் கண்டிஷன் ஓகே. இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இது பிரிண்ட் பண்ணு. இப்போ நெக்ஸ்ட் கேஸில் வந்து 2 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண அர்த்தம் ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணுறோம், அடுத்து ரன் பண்ணுறோம். ஓகே, எனக்கு ரன் பண்ணும்போது ஜாவா ஃபைல்.ஜாவா சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு தெரியும். அப்படி சப்போர்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜாவா ஃபைல் நேம் மட்டும் போட்டால் போதும், .ஜாவா ரிமூவ் பண்ணிடுங்க ஓகே. இந்த வேல்யூஸ் 2 ஏன் இந்த வேல்யூஸ் 2 அப்படின்னு வருதுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓகே. நம்மளோட வேல்யூ இதில் ஏ ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்கனால கேஸில் எதில் 2 இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு அது அவுட்டாக வரும் ஓகேங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ப்ரீஃப்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஓகே. தேங்க்யூ.